மல்லி 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 மல்லி. என்ன விஷயம் மேடம்? இவ ஒரு பொண்ணை கொலை பண்ணவ சார். சுடர்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்ச கேஸ். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். இப்பதான் இவளை பிடிக்க முடிஞ்சது. அதான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் விசாரணைக்கு எடுக்கலான்னு வந்திருக்கோம். கோர்ட் 10 நாள் லீவ் ஆச்சு. ஜட்ஜி வேற வெளியூருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப பார்க்க முடியாது மேடம். சார், இது ஒரு எமர்ஜென்சி கேஸ். இவ ஒரு வெரி டேஞ்சரஸ் அண்ட் டயபாலிக்கல் கிரிமினல். ரொம்ப போராடி எஃபோர்ட் எடுத்து தான் இவளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் டிலே பண்ணாலும் இவ தப்பிச்சிருவா சார். இவ ஒரு மர்டர் மட்டும் இல்ல, இவ இன்னொரு மர்டர்லயும் சம்பந்தப்பட்டிருக்கான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க போலீஸ் கஸ்டடி கொடுத்தாதான் சார் விசாரிக்க முடியும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க. சார், இவங்க சொல்ற எதுவும் உண்மை இல்ல. இவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல சார். ஏய், நான் ஒரு இன்ஸ்பெக்டர். நான் சொல்றத கேட்பாங்களா இல்ல ஒரு கிரிமினல் சொல்றத கேட்பாங்களா? வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? சார், ப்ளீஸ் கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் சார். இட்ஸ் an எமர்ஜென்சி சிச்சுவேஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் கேட்டு சொல்றேன். Okay. சரிங்களா? ஓகே. ஜட்ஜு மட்டும் உன்னை போலீஸ் விசாரணைக்கு ஒப்படைக்கட்டும். நீ செத்தடி மாவளே. உன்னை எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாரு. உன்னை கதற விடல நான் தீபிகாவே இல்ல. மேடம் உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்ப வந்துருவாங்க. ஓகே சார். ஏய், உன்னோட டைம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல ஜட்ஜ் அம்மா வந்துருவாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் என்கொயரிக்கு உன்னை என்கிட்ட ஒப்படைப்பாங்க. இன்னைக்கு ராத்திரியில இருந்து உனக்கு நரகம் ஸ்டார்ட் ஆயிடும்டி. உங்களுக்கே இது தப்பா தெரியலையா? நீங்களே எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி அநியாயமா என்ன இழுத்துட்டு வந்திருக்கீங்களே. ஏய், இந்த கொலையை கூட நீ பண்ணாதவளா இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில ஒரு கொலையோட சம்பந்தப்பட்டவதான் நீ. ஒரு உயிரை அழிச்சவதானே நீ. ஒருத்தனை துடிக்க துடிக்க சாகடிச்சவதானே நீ. அதுக்கான தண்டனையா கூட இது இருக்கலாம். ஆனா இந்த தண்டனையில இருந்து நீ எப்பவுமே தப்பிக்கவே முடியாது. சார் சார், என் மல்லி எங்க சார்? மல்லியை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார். ஏய், என்ன பழக்கம் அது? ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனவனா திருத்துப்பணம் உள்ள வந்துருவியா? வாசல்ல நின்னு சார்னு கூப்பிட மாட்டியா? சார், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதுக்கு மல்லியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? அவ்வளவு நானா எந்த கொலையும் பண்ணலன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்ப எதுக்கு சார் மல்லியை கூட்டு வந்திருக்கீங்க? நீ சொல்லிட்டப்பா எந்த கொலையும் பண்ணலன்னு. ஆனா அவன் பொண்டாட்டியோட கூட்டு சேர்ந்து கொலை பண்ணவன் அப்ரூவ் ஆயிட்டானே. நாங்க என்ன பண்றது? மல்லி மேடம் பணம் கொடுத்தாங்க, அதனாலதான் கொலை பண்ணுன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அதனால மேடம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், ஒரு பொறுக்கி ராஸ்கல் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா எல்லாம் உண்மையாயிடுமா சார்? ஒருத்தரோட தகுதி தராதரம் பார்க்க மாட்டீங்களா? அதை மட்டும் வச்சு நாங்க முடிவு பண்ணுவோமா? மத்த ஆதாரமும் ஒத்து போகுதான்னு பாப்போம். எல்லாம் சரியா வந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுவோம். உங்க வைஃப் மல்லி விஷயத்துல மத்த ஆதாரங்கள்லாம் பக்காவா ஒத்து போச்சு. அதுல ஒரு நேரடி சாட்சி மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு. அது ஒண்ணுக்காக தான் மேடம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்துச்சு, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. சார், எங்களுக்கு தெரியாதா சார் நாங்க கொலை பண்ணமா இல்லையான்னு? அந்த தீபிகா மேடம் ஏதோ தனிப்பட்ட கோபத்துல தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து எல்லாருமே அராஜகம் பண்றீங்க. கோர்ட்ல இந்த கேஸ் நிக்காது சார். சார், அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அத கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. கோர்ட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் எங்க கையில என்ன இருக்கு? எல்லாம் ஜட்ஜு கையில தான் இருக்கு. இப்ப என்ன சார்? சரி சார், என் மல்லி இப்ப எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஜட்ஜு தான் போலீஸ் விசாரணைக்கு உத்தரவு கொடுக்க முடியும். சரி சரி, எந்த ஜட்ஜு சார்? கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீங்க கிளம்புங்க. ஹலோ தீபன், என்ன தீபன் இது? மல்லிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன இதெல்லாம்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு விஜய். திடீர்னு யாரோ ஒருத்தனை அப்புறம் ஒரு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி யார் இருக்கானே தெரியல. மல்லி பண்ணாத கொலைக்கு ஒருத்தன் அப்புறம் ஒரு ஆயிருக்கான். என்ன சட்டம் இது தீபன்? எவனோ ஒரு பொறுக்கி ராஸ்கல்
ஒரு பேரை சொன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிருவாங்களா? எனக்கு இது புரியவே இல்ல தீபன். விஜய், இந்த கேஸ் கோர்ட்ல ஒரு நாள் கூட நிக்காது. உங்களுக்கு தான் தீபிகாவை பத்தி தெரியுமே. அவ பிடிவாதத்துக்காக இந்த அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறா. கோர்ட் வேற அடுத்த 10 நாள் லீவா. 10 நாள் மல்லிய உள்ள வைக்கிறதுக்கு பிளான் பண்றா. தீபிகா இவ்வளவு ரூடா இருக்க கூடாது. அவங்களுக்காக மல்லிக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டுட்டு போனா. அன்னைக்கு நாங்க ஏசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா என்ன இருக்கும்? அவங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாங்களா? ரொம்ப க்ரூயலா யோசிச்சு என் மல்லியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. விஜய், நீங்க எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நான் எப்படியாவது பேசி இதை சரி பண்ண பாக்குறேன். சரி தீபன், இப்ப எந்த ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியல விஜய். நான் என் சோர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சரி தீபன். மல்லி, மல்லி, என்ன மல்லி? என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு, சரியா? மிஸ்டர் விஜய், இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது, ஜட்ஜோட வீடு. இங்க நீங்க அவ கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்க முடியாது. அவ ஒரு மர்டர் அக்யூஸ்ட். கையை விடுங்க முதல்ல. விஜய், நீங்க இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? தீபிகா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. மல்லி அக்யூஸ்ட் இல்ல. அது போதுமான அளவுக்கு நான் உங்ககிட்ட நிரூபிச்சாச்சு. இதுக்கு மேல நீ அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப தப்பு. மிஸ்டர் தீபன், நான் இங்க இன்ஸ்பெக்டர். முதல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட எப்படி பேசணும்னு மரியாதையை கத்துக்கோங்க. அப்புறம் அவ குற்றவாளியா இல்லையான்னு ஜட்ஜ் வருவாங்க. அவங்க அதை முடிவு பண்ணுவாங்க. நீங்க யாரும் அதை முடிவு பண்ண கூடாது. ரொம்ப எல்லை மீறி போறீங்க இன்ஸ்பெக்டர். அதுக்கு நீங்க சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்லிதான் ஆகணும். சட்டத்துக்கு முன்னாடி தானே நான் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மல்லி என்கிட்ட வசமா மாட்டிருக்கா. இனி என்கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. இவ அந்த கொலைய டைரக்டா பண்ணல. ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிதான் அந்த கொலைய பண்ணிருக்கா. அந்த கொலை பண்ணவன் இப்ப அப்புறம் மாறிட்டான். இனிமே இவ கதி அதோ கதிதான். ஆமா தீபன், விஜய், நீங்க 2 பேரும் என்ன இவளை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தீங்களா? யாராலையும் இவளை காப்பாத்த முடியாது. ஏன் அந்த கடவுளே நினைச்சாலும் அது முடியாது. இவளை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத நீங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ஓரமா நின்னு அதை வேடிக்கை பாருங்க, சரியா? இன்ஸ்பெக்டர் தீபிகா, நீங்க மல்லி அரெஸ்ட் பண்றத நான் வேடிக்கை பார்க்க வரல. அவளை நான் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நிச்சயமா நான் கூட்டிட்டு போவேன். ஓ, அவ்வளவு கான்பிடென்ட்டா? எப்படி கூட்டிட்டு போவீங்க விஜய்? என்கிட்ட அசைக்க முடியாத ஆதாரம் இருக்கு. வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ். என்கிட்டயும் அசைக்க முடியாத ஒரு ஆதாரம் இருக்கு. அத ஜட்ஜி கிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஜட்ஜி யாரோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்கன்னு பாப்போம். அசைக்க முடியாத ஆதாரம் இருக்கா? Are you idiot or something? ஜட்ஜ் ரொம்ப சிம்பிளா உங்களோட ஆதாரத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட ஆதாரத்தை தான் அவங்க எடுத்துப்பாங்க. 10 நாள் இவன் என் கஸ்டடியில இருப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. இவளை எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணனா தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த கேஸ சப்மிட் பண்றதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு நான் நிரூபிக்கவா? இன்ஸ்பெக்டர், நீங்களே ஒரு குற்றவாளின்னு நான் நிரூபிச்சுட்டா பர்சனல் வெஞ்சன்ஸ நீங்க கையில எடுத்துக்கிட்டு இங்க வரைக்கும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க நான் நிரூபிச்சுட்டா மல்லிய கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக நீங்க பண்ணிருக்கிற அதிகார துஷ்பிரயோகத்தை ஜட்ஜாமா கிட்ட ஒப்படைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் என்ன அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண? நீ என்ன இப்படி உளறிட்டு இருக்க? வளரல இன்ஸ்பெக்டர் தீபிகா. இதுல என் பொண்ணை நீங்க கூட்டிட்டு போய் விசாரிச்ச ஆடியோ இருக்கு. ஜட்ஜாமா வந்ததும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களோட திமிரான அராஜகமான மனசாட்சியே இல்லாத பேச்செல்லாம் இதுல இருக்கு.
ஜட்ஜ் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்மிட் பண்ற கேஸ பாக்குறாங்களா இல்லையாங்கிறதையும் பாப்போம். தீபன், அந்த ஆடியோவை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன. அவங்க கிட்ட எந்த காப்பியும் இல்லைன்னு சொன்ன. என்ன இதெல்லாம்? தீபன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்ககிட்ட இந்த ஆடியோவை அடிச்சிட்டேன்னு போய் தான் சொன்னேன். நீங்க ரொம்ப நல்லவர் தீபன். ஆனா நீங்க இன்ஸ்பெக்டரை ரொம்ப நம்புறீங்க. ஆனா தீபிகாவால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதான் அதை நான் அழிக்காம பத்திரமா வச்சிருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ஜட்ஜம்மா வரட்டும், இதை நான் ப்ளே பண்றேன். ஸ்கவுண்டரல். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க. இன்ஸ்பெக்டர் தீபிகா, அப்படின்னு எமர்ஜென்சியான கேஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம இங்க கொண்டு வந்திருக்கீங்க. என்ன தீபிகா, ஒண்ணும் பதில் சொல்லாம இருக்கீங்க? அப்படி என்ன எமர்ஜென்சியான கேஸ்னு கேட்டேன். யுவர் ஆனர், அந்த சுடர் மர்டர் கேஸ் சம்பந்தமா எனக்கு ஒரு வலுவான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணேன். உடனே என்கொயரி ஆரம்பிக்க வேண்டியிருந்ததால உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஜஸ்ட் இப்பதான் ஒரு கால் வந்துச்சு. அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக் எவிடன்ஸ்னு. ஐம் சாரி யுவர் ஆனர். உங்க நேரத்தை வீணடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இன்ஸ்பெக்டர் தீபிகா, ஆர் யூ சீரியஸ்? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை தவிர வேற யாரு டைம் கேட்டிருந்தாலும் நான் நிச்சயம் கொடுத்திருக்க மாட்டேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயே இன்ஸ்பெக்டர் தீபிகா ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா அது நிச்சயம் எமர்ஜென்சி கேஸா இருக்கும் தான் சொன்னேன். அதுல ஒரு நேர்மை இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீங்க பொறுப்பு இல்லாம எவிடன்ஸ் ஃபேக்கா இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் அவசர கதியில கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? உங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தோணுது. ஜட்ஜி வீட்ல ஒரு அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணலான்னு விதி இருக்கு. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அது ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட். வெரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக அது எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப நேர்மையான ஆபீசர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான டிவிஷன் அது. நீங்க சட்டம் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. ஐ எம் வெரி சாரி தீபிகா. நீங்க என்னோட பிரைவேட் டைமை மட்டும் வீணாக்கல, ஜுடிஷியல் சிஸ்டம் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாக்கிட்டீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபேக் எவிடன்ஸோட வராதீங்க. ஐ எம் சாரி. கெட் லாஸ்ட். உங்க யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன். உங்க யாரையும் நான் விடவும் மாட்டேன். தீபன், நீ என் முகத்திலேயே முழிக்காத. கூட்டிட்டு போ. ச்சே. தீபன், ஐ எம் ரியலி சாரி. எனக்கு சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். அந்த ஆடியோவை அழிக்காம வச்சிருந்தீங்கல்ல, தட் வாஸ் a good move. நீங்க சந்தோஷமா மல்லியை கூட்டு போங்க. ஆக்சுவலி நவ் ஐ எம் ஹாப்பி. எப்படி மல்லியை வெளியே கொண்டு வர போறோன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க மல்லியை காப்பாத்தல, என்ன காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். வா வா. யார் இப்படி ட்வைன் ட்வைன் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? மல்லிக்காகவோ விஜய்க்காகவோ வீணா போன நாகுக்காகவோ பெல் அடிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் போய் பதில் சொல்லணும். நான் என்ன இவங்களுக்கெல்லாம் சர்வெண்டா? வர வர எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. இது வேற. மேடம், குட் மார்னிங் மேடம். ஹேய், நீ என்ன இங்க வந்து நிக்கிற? ஆமா, ஏன் வீடு உனக்கு எப்படிடா தெரியும்? மேடம், உங்க வீடு தெரியறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல மேடம்.
அதெல்லாம் நமக்கு ஜூஜிபி மேட்ரு. உனக்கு எப்படி என் வீடு தெரிஞ்சதோ அதெல்லாம் இப்ப எனக்கு விஷயம் இல்ல. இப்ப வீட்ல ஆள் இருக்காங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. மேடம், உங்க வீட்ல உங்களையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்கீங்க. நீங்க, உங்க தம்பி, உங்க தம்பியோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தை, அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 டிக்கெட். அவங்க எல்லாரும் கிளம்பி வெளியில போயிட்டாங்கறத பார்த்துட்டு தான் நான் வந்து காலிங் பெல்ல அடிச்சேன். என்கிட்ட போய் வீட்ல ஆள் இருக்காங்கன்னு சொல்றீங்களே மேடம். எல்லாரும் போயிட்டா திரும்பி யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்களா? என் தம்பி வர நேரம் ஆயிடுச்சு, நீ முதல்ல கிளம்பு. என்ன மேடம், உங்களோட பிசினஸ் பார்ட்னர் நானு, வீடு தேடி வந்திருக்கேன், கிளம்புன்னு விரட்டுறீங்க. உள்ளெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச மாட்டீங்களா மேடம்? பிசினஸ் பார்ட்னரா? நீ என்னடா எனக்கு பிசினஸ் பார்ட்னர்? ஆள பாரு, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? நான் யார் யார் கூட எல்லாம் டீல் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு? ரோட்ல திரியிற ஏன் பிசினஸ் பார்ட்னரா நீ? இத பாரு, இப்படி எல்லாம் பேசுன அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். முதல்ல கிளம்புடா. சரி, பிசினஸ் பார்ட்னர்னு சொல்ல, அது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்போ கிரைம் பார்ட்னர்னு வச்சுக்கலாமா? நீங்க பண்ண ஒரு கிரைமுக்காக கத்தி வாங்கி கொடுத்தது சாதாரண விஷயமா மேடம்? ரொம்ப ஈஸியா பேசுறீங்க. நான் வேணா போய் உங்களுக்காக தான் கத்தி வாங்கி கொடுத்தேன்னு போலீஸ்ல சொல்லிடவா? டேய், அந்த கத்தி நான் எங்க வீட்டு கிச்சனுக்காக வாங்குனதுடா. நீங்க கிச்சனுக்கு வாங்கின கத்தினா ஏன் ஒரு மாடல் கத்தியை கொண்டு வந்து அதே மாதிரி வேற ஒரு கத்தியை வாங்கிட்டு வான்னு என்ன இது கணக்கு அனுப்பணும்? அது நீங்களே போய் வாங்கிருக்க வேண்டியதானே? சரி, என் ஸ்டேட்மெண்ட்டை நான் போலீஸ்ல சொல்றேன், உங்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்லுங்க. போலீஸ் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணட்டும். மேடம், ஒரு மர்டரோட சம்பந்தப்பட்டு இந்த வீட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்றது வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தானே என்ன கத்தி வாங்கிட்டு சொன்னீங்க. இங்க பாரு, நான் எதுக்கோ கத்தி வாங்கினேன், அது எதுக்குன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப உன் பிரச்சனை தான் என்ன? எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? நான் எதுக்கு மேடம் இங்க வர போறேன்? ஏதாச்சும் சின்னதா செலவுக்கு பணம் தேவைப்படுறப்போ வருவேன், அவ்வளவுதான் மேடம். பணம் கொடுத்தா போயிட போறேன். இப்படி துரத்திட்டே இருக்கீங்க. என்ன என்னமோ பணம் கொடுத்து வச்ச மாதிரி ஈஸியா பணம் கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல, கிளம்பு கிளம்பு. பணம் இல்லையா? இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கீங்க, நீங்க பணம் இல்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? பணம் வச்சிருந்தா எடுத்து அப்படியே தூக்கி உன் கையில கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச பணம், அப்படியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. இவ்வளவுமா உழைச்சு சம்பாதிச்சீங்க? நானும் தான் உழைக்கிறேன் மேடம், இப்படி எல்லாம் பணமே வர மாட்டேங்குதே. சரி, அதை விடுங்க. நானும் உழைக்க தானே மேடம் செஞ்சேன். உங்களுக்கு கத்தி வாங்கி கொடுத்தனே, அது என்ன சாதாரண உழைப்பா? எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நான் உள்ள போகணும் மேடம். எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பணம் கேட்டா தர மாட்டேங்கிறீங்களே. ஊர்ல எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல மேடம், உடனே கிளம்பி வர சொன்னாங்க, அதான் பணம் கேக்குறேன். இதை என்கிட்ட சொல்லி தானே அன்னைக்கும் பணம் வாங்கின. அன்னைக்கு எங்க அம்மாக்கு முடியல மேடம், இன்னைக்கு எங்க பாட்டிக்கு முடியல. இங்க பாரு, ஒரு கத்திக்கு நீ கேக்குற பணம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இதான் நான் உனக்கு கடைசியா பணம் கொடுக்கறது. இன்னொரு தடவை என்கிட்ட பணம் கேட்ட அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். எவ்வளோட வேணும் உனக்கு? ஒரு கத்தி உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சு. சரி போங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன். இப்ப கொடுப்பேன், இதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. இந்தா, இத பாரு, சொன்னதெல்லாம் புரியுதா? இதான் லாஸ்டா இருக்கணும். இனி நீ யாரோ நான் யாரோ அப்படியே ஒளிஞ்சு போயிடு, புரியுதா? என்ன திட்டினாலும் கடைசியில பணம் கொடுத்துறீங்க. உங்க அன்போ அன்புதான் மேடம். அப்புறம் நான் இனிமே பணம் கேட்டு வர மாட்டேன். நீங்களும் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கோங்க. அவங்க யாருக்காவது உடம்பு முடியாம போனாதான் நான் திரும்ப வருவேன். நான் வரேன் மேடம். பாய் மேடம். ஒரு கத்தி வாங்கி கொடுத்ததுக்கே இவன் இவ்வளவு மிரட்டுறானே. நினைச்சப்பெல்லாம் வந்து பணம் கேக்குறான். இவனை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? பண்றேன். என்ன மல்லி, ஒன்னும் பேசாமலே வர? ரொம்ப அப்செட் ஆயிட்டியா என்ன? இல்லங்க,
இவங்க இப்படி பண்ணலனா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஆனா எனக்கு வேற ஒரு சந்தேகம். என்ன மல்லி? அந்த வாசுன்றவன நானும் மனோகர் அண்ணனும் தான் பிளான் பண்ணி புடிச்சோம். நாங்க தான் தீபிகாக்கே தகவல் சொல்லி அவனை புடிக்க வச்சோம். அந்த வாசு அந்த கதிரேசனோட ஆளுதான். அவனை புடிச்சா நேரா அவங்க கதிரேசனை தானே அரெஸ்ட் பண்ணணும். எப்படி கதிரேசனை விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க? அந்த வாசு எப்படி எனக்கு எதிராக அப்ரூவரா ஆனா? இடையில என்னங்க நடந்திருக்கும்?